நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தான் வந்து ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஹவுரா பிரிட்ஜு. ஹவுரா பிரிட்ஜை பற்றி என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போமா? அதோட பற்றி ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐகானிக் மேசிக் கேட்டிலிவர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ளி ரிவர் மேலே வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது வந்து இப்போது வந்து ரபேந்திர சேதுன்னு வந்து 1965 நேம் மாற்றி வச்சுட்டாங்க. ஆனாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேருனா ஹவுரா பிரிட்ஜு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மேஜராக இது வந்து ஹவுரா ரயில்வே ஹப்பை வந்து கொல்கட்டாவுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரே வழி இது தான். ஒரே வழின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமாக இது இந்த வழியாக போகலாம், இல்லைன்னா போட்டில் போகிறாங்க வராங்க. போட்டு இல்லைன்னா நம்ம வந்து இந்த ரிவரை தாண்டோன்னா அந்த பிரிட்ஜு மட்டும்தான் நமக்கு. ஸோ கொல்கட்டா டு ஹவுரா போகணுன்னா இந்த பிரிட்ஜு தான் யூஸ் பண்ணுவோம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 750 மீட்டரு, ஹைட்டு 82 மீட்டர் இருக்குது. இது வந்து 2 சைடுமே நடந்து போகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. பெடிஸ்ட்ரியன் வாக்வே டிராஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நடுவில் வந்து வாக் பண்ணால் டிராஃபிக் டைமில் அஃபெக்ட் ஆகுன்றதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமுமே வந்து வழி இருக்குது. நல்லா வைடு ஸ்பேஸாக இருக்குது. இதில் வந்து இதோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1 lakh வெஹிக்கல்ஸும் அப்புறம் கவுண்ட்லெஸ் பெடிடியன்ஸ் டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு போடுறாங்க. இதுதான் பிஸியஸ்ட் கேன்டிலிவர் பிரிட்ஜ் இன் த வேர்ல்டு. இது என்ன, இதில் வந்து ஏகப்பட்ட பேர் நடந்து போகலாம். ஏன்னா 2 பக்கமும் நல்ல வைடு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க நடந்து போகிறதுக்கு. நமக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து நடுவில் வந்து பில்லர் கிடையாது, சப்போர்ட்டே இல்லாமல் நிற்குது. ஏன்னா ஷிப்பு போகிற வரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி மாடலில் கட்டியிருக்காங்க. ஒரு சைடு சப்போர்ட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு சப்போர்ட்டில் தான் இருக்கும், 2 பக்கமும் ஒரு சைடில் நடுவில் சப்போர்ட் கிடையாது. ஒரு எண்டு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாடல் பிரிட்ஜ். இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்காக நடுவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது மாடலில் இது கட்டியிருப்பாங்க. இது கேன்டிலிவர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிரிட்ஜை கட்டி முடித்து ஃபஸ்ட்டு இதில் போன வெஹிக்கிள் என்னன்னு தெரியுமா? அதுதான் வந்து ட்ராம்னா வந்து ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, ரோட்லேயே போகும்ல ட்ரெயின். அது கொல்கட்டாவில் தான் நம்ம பார்க்க முடியும். நான் ஆக்சுவலி பார்க்கணுன்னு நினச்சேன், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கொல்கட்டா போனால் பார்க்கணும். ட்ராம் தான் ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரான வெஹிக்கிள் இந்த பிரிட்ஜில்.